எனக்கு ஏதோ சந்தேகமா இருக்குங்க, நீங்க நிப்பாட்டுங்க ஃபர்ஸ்ட். எம்டி உங்களை நான் வர மாட்டேன், கையை விடுப்பா. வர சொல்லுங்க உங்க சேல்ஸ் பர்சன் ஃபர்ஸ்ட். தெரியல போதும், என்ன கம்பெனியோ விலைக்கு வாங்க போறீங்க? என்னது 1 லட்சம் ஆஃபரா? அடேங்கப்பா, கிளம்புல இந்த தீபாவளி ஆஃபர்லயே எல்லாத்தையும் போய் வாங்கிட்டு வந்துடலாம். எது தீபாவளி ஆஃபரா? பட்டாசு, பலகாரம், புது துணி, ஐயா ஜாலி. இதோ கிளம்பிட்டேன்ப்பா. இதோ இருக்கு இந்த கறவை மிஷின் கம்பெனி. கரும்பு மிஷின் கம்பெனியா? அப்புறம் முதல் 50 பேருக்கு தான் சொல்லியிருக்காங்க பாப்பா. சீக்கிரமா வேறசா போலாம். கூப்பிடுங்க உங்க சேல்ஸ் பர்சனை. சார் 6 மணிக்கே வந்துட்டீங்க. 9 மணிக்கு தான் சார் எல்லாம் வருவாங்க. கொஞ்சம் இருங்க, 2 நிமிஷம் இருங்க, நான் வர சொல்றேன். யாராவது இருந்தா வர சொல்றேன். வணக்கம் சார். செல்போன்ல பார்த்த யூடியூப்லயே என்னமோ அது உங்க 50 பேத்துக்கு ஆஃபர் போட்டிருக்கேன்னு சொன்னீங்களா? அதான் என்ன எதுன்னு இந்த பால் கறக்கிற எந்திரம் ஒன்று தேவைப்படுது, விசாரிச்சு போலான்னு வந்தேன். பாப்பா கூட்டிட்டு வந்திருக்கிறேன். பாத்துக்கலாம் சார். லூசா பண்ணி பண்டிகை எதுவுமா புது துணி பலகாரம் வாங்கி தருவேன்னு பார்த்தா இங்க வந்து பால் கறவை மிஷின் வாங்க வந்திருக்க. இந்த பண்டிகை டயத்துல எல்லாம் அவசியமா? நீ கம்முன்னு சும்மா பாப்பா. ஒவ்வொரு டைம் நோம்பி வந்தாதான் தெரியுது எனக்கு எவ்வளவு கஷ்டம்னு. ஆளே கிடைக்க மாட்டேங்கிறாங்க. வெளியூர்ல இருந்து கூப்பிட்டு வந்தாலும் கொள்ள காசு கேட்கறானுங்க. நான் எங்க போறது? உன்னைய படிக்க வைப்பனா இல்லை என்ன பண்றது? இத்தனை மாடு வேற நம்ம வாங்கி வச்சுட்டோம். நீ தீபாவளி வந்துட்டா உங்க அம்மா குலோப் ஜாமுன் நைட்டு சுட்டு தின்னு காலையில நைட்டு தின்னுட்டு நீ ஊருக்கு பட்டாசு வெடிக்கு போயிடுற புது ட்ரெஸ் போட்டு. எனக்கு தான் வழி தெரியும். நீ கம்முன்னு இந்த தீபாவளிக்கு அதுக்கு முற்றுப்புள்ளி வைக்கிறோம், சரியா? சின்ன புள்ள அப்படிதான் ஏதாவது பேசிட்டு இருப்பாங்க. வாங்க நம்ம போய் மிஷின் போய் பார்க்கலாம். இன்னும் ஒரு 5 மாடு வச்சிருக்கேங்க அண்ணே. அது எப்படியோ 10 கித்து ஆக்கி போடலான்னு பார்த்தா நமக்கு 10 வித்து போடுற மாதிரி ஆயிரு போகுது. ஒரு அந்த 5 மாடு கறக்குற மாதிரி மட்டும் இப்போ காட்டுங்க அண்ணே. சார் 5 மாடு அப்படின்னா நீங்கள் இந்த நானோ மிஷினே எடுத்துக்கலாம் சார். இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நார்மலாக ஒரு 5 மாடு கறக்கிறதுக்கான மிஷின் தான். ஆனால் இப்போ நம்ம இந்த தீபாவளி ஸ்பெஷல் ஆஃபராக என்ன பண்ணி கொடுக்குறோம்னா இதுலேயே ஒரு 10 மாடு கறக்கிறதுக்கான பெரிய மாடலோட மோட்டார் பம்பை ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டில் உங்களுக்கு சேஞ்ச் பண்ணி கொடுக்குறோம் சார். அது மட்டும் இல்லாமல் இது கூடவே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 6500 மதிப்புள்ள ஸ்பேர்ஸு, 5 வருஷம் வாரண்ட்டி, கேஷ் டிஸ்கவுண்ட் இது எல்லாமே கொடுத்து இந்த தீபாவளி ஆஃபருக்கு நம்ம புக் பண்ணிகிட்டு இருக்கோம். இதிலே நீங்கள் 10 மாடு வரைக்கும் கறந்துக்கலாம் சார். இதை நீங்கள் கரண்ட் இருக்குன்னா கரண்ட்டில் ஓட்டிக்கலாம், கரண்ட் இல்லைன்னா வீட்டு யூபிஎஸ்சில் ஓட்டிக்கலாம், அதுவும் இல்லைன்னா சோலார் இருக்குன்னா கூட சோலார்லேயும் இது ரன் ஆகும் சார். ஸோ பல்செட்டர் மாடல் தான் நம்ம பண்ணுறவங்களுக்குனால ரொம்பவே மாட்டுக்கு ரொம்ப பாதுகாப்பாக இருக்கும். 5 மாடு கறக்குறது 10 மாடு கூட கறந்துக்கலாங்களே, சூப்பருங்களே. கண்டிப்பாக கறந்துக்கலாம் சார். இந்த தீபாவளி நல்ல தீபாவளி அமையட்டும் சார். நம்மகிட்ட ப்ரஷ் கட்டர் இருக்குது, பவர் வீடர்ஸ் இருக்குது, எல்லாமே இருக்குது சார். நீங்கள் களை எதுவும் எடுக்கிற மாதிரினா பவர் வீடர்ஸ் எடுத்துக்கலாங்க. நீங்கள் இது கூட நான் பார்த்துருக்கேன். பக்கத்து தோட்ட முனிசாமி வச்சு யூஸ் பண்ணிட்டு இருந்திருக்கிறான். இது என்ன இந்த மாதிரி எல்லாம் எங்கள் ஏரியா சைடு இல்லை சார். இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பவர் வீடர்னு சொல்லுவோம் சார். நீங்கள் களை எடுக்கிறதுலேருந்து உழவு ஓட்டுற வரைக்கும் எல்லா வேலையும் இந்த ஒரே மிஷின் வச்சு பண்ணிக்கலாங்க. இந்த ஒரு மாடல் பார்த்தீங்கன்னா நமக்கு 7.5 ஹெச்பிங்க சார். காவேரி பவர் வீடர்னு சொல்லுவோம். நைட் டைமில் நீங்கள் யூஸ் பண்ணுறதுக்கு கூட இதில் நம்ம லைட் அம்சம் கொடுத்துருக்கோம். இருட்டில் கூட போட்டு நீங்கள் ஓட்டிக்கலாம். டயர்ஸும் பார்த்தீங்கன்னா நல்லா சாலிட் டயராக கொடுத்துருக்கோம் சார். காடு மேடு நீங்கள் இது என்ன பேர் என்ன சொன்னீங்க? காவேரி பவர் வீடர். காவேரி நல்லா இருக்குங்களா? இது என்ன ஒரு விலை ஒரு 1 லட்சம் வருங்களா சார்? இந்த மல்டி பர்பஸ் காவேரி பவர் வீடருக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோலாம் ரேட் இல்லைங்க சார். இருக்கிறதுலே யாரும் கொடுக்க முடியாத கம்மியான ப்ரைஸ்க்கு 10,000 ரூபாய் விலை தள்ளுபடியோடு கொடுத்துருக்கோம். இதோட மொத்த விலையே ஒரு 40,000 ரூபாய்க்கு ரொம்ப கம்மி தாங்க சார். நீங்கள் 1 லட்ச ரூபா நான் நினச்சேன் 40,000 கம்மிங்களா? 60,000 பக்கம் மிச்சமாகுதே. ஆமாங்க. என்னங்கண்ணே அதெல்லாம் ஆயுத பூஜை கழுவி வச்சு பாத்திரமா ஒன்னும் எடுத்து உள்ள வைக்கலையா? இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு பாத்திரம் கிடையாது சார். பாலை மதிப்பு கூட்டி வைக்கிற இயந்திரம். நம்ம பாலை இப்போ பாலாக கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா என்ன லிட்டருக்கு ஒரு 5 ரூபாய் இல்லை அவ்வளோதான் நமக்கு கிடைக்கும். ஆனால் இது மூலயமா பண்ணும்போது ஃபார் எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 4,000 ரூபாய் மதிப்புள்ள பொருளை நீங்கள் 14,000 மதிப்பு கூட்டலாம். வெறும் 1 மணி நேரத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஈஸியாக இதுலேருந்து நெய் காய்ச்சலாம், வெண்ணெய் எடுக்கலாம். இந்த மாதிரி ப்ராசஸ்க்கு தேவையான எல்லா ப்ராடக்ட்டுமே இருக்குது சார் நம்மக்கிட்ட. அப்புறம் இதுக்கெல்லாம் ஆஃபரெல்லாம் எப்படிங்க? தீபாவளிக்கு இதுக்கு ஆஃபர் இருக்கா இல்லையா? சார் ஆஃபர் இருக்குங்க சார். இதுக்கும் விலையிலேருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3,000 ரூபாய் 4,000 ரூபாயிலேருந்து 1 லட்ச ரூபாய் வரைக்கும் தள்ளுபடி இருக்குது சார். 1 லட்ச ரூபா வரைக்குங்களா? சார் எந்த மிஷின் பிடிச்சிருக்கு எதை எடுக்கலான்னு சொன்னீங்கன்னா எடுத்து புக் பண்ணிடலாங்க. எந்த மிஷினு பிடிச்சிருக்கா? எல்லா மிஷினும் அத்தியாவசியம் தாங்க அண்ணே. எல்லாத்துலேயும் ஒவ்வொன்றும் கொடுத்துருங்க. எல்லாமே அத்தியாவசியம் தான். அந்த முதல் 50 பேர்னு சொன்னீங்கல்ல, அதில் என்றது வருதா? கண்டிப்பாக அதில் உங்கள் அப்புறம் என்ன சட்டு புட்டுன்னு போய் புக் பண்ணிடலாம். எங்கே நம்ம பிள்ளைய காணோம்? இன்னும் எவ்வளோ நேரம் ஆகுமோ? தீபாவளிக்கு வச்சிருக்க காசு எல்லாம் இங்கேயே இடிச்சிருவாரு. இதில் பட்டாசு வாங்கி தரேன், துணி வாங்கி தரேன்னு கூப்பிட்டு வந்தாரு. தங்கம் வா சீக்கிரம் பில்லு போட்டு போலாம்.
சார் யார் பேரில் புக் பண்ணுறேன்னு சொன்னீங்கன்னா அந்த ஆஃபர் ப்ரைஸ்லேயே இருங்க பண்ணிருக்கேன். என் கண்ணுக்குட்டி அசின் பேர்லயே எழுதிருங்க. ஏன்னா அந்த காசெல்லாம் எடுத்து கொடுக்கணும். பா பட்டாசுப்பா. நீ வேற பட்டாசு பாவாடை சட்டைன்ட்டு எடுத்து கொடு ஃபர்ஸ்ட். 100 ரூபா கட்ட எடுக்காம 500 ரூபா கட்ட அந்த 5 எடுத்து வை. எத்தனை வாங்கியிருக்கிறோம் எவ்வளவு வருதுன்னு தெரியல. போதும், என்ன கம்பெனியோ விலைக்கு வாங்க போறீங்க? அப்புறம் இத்தனை வாங்கியிருக்கிறோம் இவ்வளவு வராதுங்களா? மொத்த மிஷினுக்கும் சேர்த்து இந்த ஒத்த கட்டு போதும் சார். எல்லாமே உங்களுக்கு தீபாவளி ஆஃபர்ஸில் போயிட்டுருக்கு. மில்கிங் மிஷின்லேருந்து சாஃப் கட்டர், பவர் விடர், க்ரீம் செப்பரேட்டர், கோட் சேனல் வரைக்கும் எல்லாத்துக்கும் விலையிலேருந்து 10,000 17,000 40,000 இந்த மாதிரி பெரிய பெரிய டிஸ்கவுண்ட்ஸ் கொடுத்துட்ருக்கோம். ஒட்டு மொத்தமாக நீங்கள் வாங்கின பொருளோட எல்லா டிஸ்கவுண்ட்ஸையும் சேர்த்து பார்த்தீங்கன்னா ₹1,00,000 கிட்ட உங்களுக்கு மிச்சமாயிருக்கு சார். ₹1,00,000? ஆமாங்க. எனக்கு ஏதோ சந்தேகமா இருக்குங்க. நீங்க நிப்பாட்டுங்க ஃபர்ஸ்ட். ஏன்னா ₹1,00,000 எனக்கு ஏதோ அடி வாங்குது. பழைய மிஷின் ஆனாதான் இருக்கும். வேணாங்க எனக்கு சார். மிஷின் குவாலிட்டி வைஸ் உங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையுமே இருக்காது சார். நீங்கள் வெளியில் எங்கே கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு குவாலிட்டி யாருமே உங்களுக்கு கொடுக்க மாட்டாங்க. இது தீபாவளிக்காக ஃபார்மர்ஸ்க்கு ஏதாவது ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு ஆஃபர்ஸ் கொடுக்கணுன்றதுக்காக தான் கொடுத்துருக்கோம். உங்களுக்கு 5 இயர்ஸ் ஃப்ரீ சர்வீஸ் வாரண்ட்டி ப்ளஸ் நம்ம இது கூடவே பார்த்தீங்கன்னா ஃப்ரீ ஸ்பேர்ஸ் இது எல்லாமே ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்கோம் சார். ஸோ குவாலிட்டி இல்லாத மிஷினுக்கு எப்படி சார் 5 இயர்ஸ் ஃப்ரீ சர்வீஸ் வாரண்ட்டி கொடுப்போம்? சரிங்க ஏதோ தெரியாமல் சொல்லிட்டேங்க. சரி அது புக் பண்ணி விட்ருங்க. ₹1,00,000 மிச்சங்கிறது ஆண்டவா. நீங்கள் பட்டாசு இல்லை சார், உங்கள் பொண்ணுக்கு ஒரு பட்டாசு கடையே வச்சு கொடுக்கலாம். நான் துணி கடையே வச்சிடலாங்க. நீங்கள் புக் பண்ணிடுங்க.